நடத்தப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வித தொடர்புமின்றி வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. ஆண்களுக்கு ஆண் ஆசிரியர்களும் பெண்களுக்கு பெண் ஆசிரியர்களும் கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. மேலும் இவ்வகையான வகையில் மாணவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் அவர்கள் கருத்து கொண்டு ஒரு மாணவன் வராத பட்சத்திலே ஆசிரியர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களுடன் எம்முடைய வகுப்பு நடத்தப்பட்டு வருகின்றது. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வியை தேடி கற்றுக்கொள்வதானது சகல முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமையாகும். ரவாஹு இப்னு மாஜா. இந்த ஹதீஸுக்கு இணங்க இந்த ஹதீஸ் எமது முஸ்லிம்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்டது. ஆனால் இன்று எத்தனை மாணவர்கள் கல்வியை கற்கின்றார்கள்? எத்தனை மாணவர்கள் கல்வியை கற்று தனது நிலையை உயர்த்திக் கொள்கின்றார்கள்? எத்தனை மாணவிகள் கல்வி கற்கின்றார்கள்? சிந்தித்து பார்த்தால் பூஜ்யமான நிலையிலே முஸ்லிம்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்று 15 வயதிலே கடை தெருவில் நிற்கக்கூடிய மாணவனும் 16 வயதிலே திருமண கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பெண்மணிகளும் எத்தனை பேர்? இவை அனைத்தையும் மாற்ற வேண்டும். வரக்கூடிய காலத்தில் முஸ்லிம் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தின் காரணமாகவே எமது முஸ்லிம் வாலிபர் கல்வி நிலையத்தினால் மாணவர்களுக்காக இவ்வாறான ஒரு இலவச வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்விலவச வகுப்புகளே மாணவர்களுக்கு அனுகூலம் என்ற வகையிலே சற்று பார்ப்போமேயானால், நல்ல முறையிலே கற்று அறிஞ்ச ஆசிரியர்களை கொண்டு நல்ல முறையில் பாடங்களை விளங்க வைக்கக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்தப்படுவது மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலை சீருடை கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் மீது மிக்குயர் பாதுகாப்பும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது கவனம் எடுப்பதும் நமது இந்த இலவச வகுப்பிலே நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. மேலும் சற்று எமது அனுகூலங்களை பார்ப்போமேயானால், எம்முடைய இந்த இலவச வகுப்பிலே பற்பல பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து கற்கின்றோம். ஆனால் மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு இடையிலே எந்த ஒரு சண்டை சச்சரவும் இன்றி முரண்பாடும் இன்றி நல்ல முறையில் அவர்கள் கல்வியை நடத்தி கொண்டிருப்பதும் நமக்கு ஒரு அனுகூலமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் எம்முடைய இந்த வகுப்பானது வாரத்தில் ஒரு முறைதான் நடத்தப்படுகின்றது. ஆனாலும் எமக்கு கால நேர பற்றாக்குறை என்றது எமக்கு மனதில் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துவதன் போல் இருக்கின்றது. எனவே எம்முடைய இந்த இலவச வகுப்புக்கு உதவி புரியக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எமக்காக வேண்டி பாடுபடக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் வல்லனாய் நல்ல பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது எங்களுடைய இலவச வகுப்புகளிலே கல்வி பயிலுகின்ற மாணவர்களுள் ஒரு மாணவன் எம்என் உசாமா. மாணவியரின் தரப்பிலிருந்தும் அவருடைய கருத்துக்களை நாம் வழங்க ஆசைப்படுகின்றோம். அந்த வகையிலே மாணவி ஜமிஹா தஸ்லீன் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். படைத்து அதை படைப்பினங்களால் மறைத்து தீன்மறை உரைத்து நன்மறை பேணி நடந்திடவும் அன்பினால் ஒருவரை ஒருவர் பிணைக்கச் செய்துள்ளோருமான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அறியாமை எனும் கடலில் நெடுந்தூரம் பிரயாணம் செய்து கொண்டிருந்த எம்மை சரியான வழிகாட்டி கரை சேர துணை புரிந்தவரான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது இனத்தவர் தோழர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் உண்டாவதாக. மதிப்புக்குரிய அன்பின் கணவான்களுக்கும் என் அன்பின் சகோதர சகோதரிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இஸ்லாத்தின் திறவுகோலான சலாத்தை கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன் முஸ்லிம் இளைஞர் கல்வி சங்கத்தினால் நடத்தப்படுகின்ற இலவச வகுப்புகளை பற்றி ஒரு சிற்றுரையொன்றை உரைப்பதுடன் இதை சிறப்பாக நடத்தி செல்ல உதவி புரிகின்ற சக அங்கத்தவர்களுக்கும் நன்றியுரையாகவும் எத்தி வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முஸ்லிம் சமூக முன்னேற்றத்துக்காக முன்னின்று உழைக்கும் கரங்கள் ஒன்று சேர்ந்து சமூக வெற்றிக்காக வியர்வை சிந்தி இரக்கம் எனும் இறக்கையை பிறருக்காக தாழ்த்தி உதவி புரியும் மாண்புமிகு உள்ளம் படைத்தவர்களின் முயற்சியை போற்றுவதிலும் இங்கனம் நான் கடமைப்பட்டுள்ளேன். இவ்வருடம் கடந்த பிப்ரவரி மாதமன்று கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை எதிர்நோக்கவிருக்கும் மாணாக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இலவச வகுப்புகள் மாஷா அல்லாஹ் இன்று வரை எதுவித பிரச்சனைகளும் இன்றி அல்லாஹ்வின் அருளுடனும் முஸ்லிம் இளைஞர் கல்வி சங்கத்தினரின் உதவியுடனும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றன. இது மேலும் விருத்தியடைந்து முன்னேறி செல்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக.
பொதுவாக மாணவர்கள் பின்னடைவை நோக்குகின்ற முக்கிய 4 பாடங்கள், அதாவது கணிதம், விஞ்ஞானம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருவதுடன் தகுந்த வழிகாட்டல் முறைகளும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. மேலும் இது முற்றுமுழுதாக இலவசமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று தனித்தனியே வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமின்றி மாணவ மாணவியர்களின் கல்வி தொடர்பான சிறப்பான முன்னேற்றத்தினை கொண்டிருப்பதுடன் அவர்களின் ஒழுக்க விடயங்களிலும் முறையான கண்ணோட்டத்தினையும் கொண்டுள்ளார்கள். மேலும் கற்பிக்கும் ஆசிரியர்கள் தொடர்பிலும் அவர்கள் கற்பிக்கின்ற முறை பற்றியும் ஆசிரியர்களினதும் மாணவர்களினதும் தேவைகள் மற்றும் ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்ற பாடங்கள் தொடர்பான மாணவர்களின் திருப்தி நிலைமையையும் கண்காணித்துக் கொண்டே உள்ளார்கள். கல்வி முஃமினின் கை தவறிய பொருள், அதனை கண்ட இடத்தில் எடுத்துக்கொள்ள அவனே மிக உரிமையாளன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் தற்போதைய இளைஞர்கள் விஞ்ஞான வளர்ச்சியின் சீர்கேடுகளில் சிக்கி சின்னாபின்னமாகி கல்வியிலே அக்கறையின்றி அதற்கேதும் முக்கியத்துவம் கொடுக்காமலும் பராமுகமாக இருக்கின்றார்கள். ஆகவே அத்தகையவர்கள் மத்தியில் கல்வி பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை அதை விட்டு தடுப்பதற்காக இந்த முஸ்லிம் இளைஞர் கல்வி சங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த இலவச வகுப்புகள் மிகவும் பிரயோசனமாக இருக்கின்றது. உண்மையில் அவர்களுடைய இந்த நோக்கம், இந்த செயல்பாடு மிகவும் பாராட்டத்தக்கதாகும். கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவுபவனாக இரு, 4ஆமவனாக இருந்து விடாதே என்ற நபிமொழிக்கிணங்க நாமும் துலங்கி பிறரை துலங்க வைப்பதற்கும் தூண்டுவோமாக. முன்னேற்றத்தின் வித்து முயற்சியே, முயற்சியின் சொத்து உயர்ச்சியே. இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த கருத்துக்களை எங்களுக்கு தந்தவர் எங்களுடைய இலவச வகுப்புகளிலே கல்வி பயிலுகின்ற மாணவி ஜமீஹா தஸ்லீன். அடுத்து இந்த மேடையிலே மதரசத்து நூர் மாணவன் ஒருவனின் திறமை அரங்கேற்றுவதற்காக நாம் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே 2ஆம் கலிமாவை சொல்வதற்காக சிறுவன் நஃபீஸ் நசீர் அவர்கள் மதரசத்து நூரில் இருந்து அடுத்து ஆங்கிலத்திலே பேசுவதற்காக மதரசத்து நூர் மாணவன் அர்க்கம் ஷஹீர் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். more
ஜஸாக்கல்லாஹ். வர வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். சில்மியா ஜரீன், ஷஸ்னா இல்மி, ரிஸ்னா அகார் கான், முஆஸரா நாலிம், ஜைனப் இர்ஷாத், நுஷ்ரா ஃபைரூஸ், இந்த மேடையை அலங்கரிக்கவிருக்கிறார்கள். அவர்களை அழைக்கின்றோம். யூசுப் அலி கான், அப்துல்லா, ஃபிர்சான், நிஷாத், முபீன், இல்மாஸ், அத்தாஸ், What
அடுத்து இந்த மேடையிலே நிறைய நிகழ்ச்சிகள் அரங்கேறவிருக்கின்றன. அந்த வகையிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إلى من يرأس هذا المجلس المبارك والليوف المكرمين والحاضرين من الرجال والنساء والطلاب وآبائهم أحييكم جميعا بتحية الإسلام الخالدة. السلام عليكم ورحمة الله وبركاته. إني أريد أن ألقي إليكم بعض الكلمات على موضوع أهمية الموعظة الحسنة. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن. عباد الله، إن شر ما ابتليت به النفوس والغفلة وأشد ما أصيبت به القلوب والقسوة. ولا شك أن لهذه الأدواء أسبابا كثيرة يرجع حاصلها إلى مؤاخاة المعاصي والذنوب. ولما كان من المعلوم أن البشر الوفاء مقصرون وأن كل بني آدم خطاؤون ولهم من الأعداء من داخل نفوسهم وخارجها ما يدعوهم إلى مواقعة الشهوات وارتكاب السيئات، فإن الله جل شأنه قد جعل لهم حسنا حسينا من الذنوب وسدا منيعا. ذلكم يا عباد الله هو الإنابة والتوبة والاستغفار والأوبة والموعظة الحسنة.